அப்படி போடு. வந்துட்டான் என் மாப்பிள. பழமெல்லாம் வாங்கிட்டு வந்து பட்டைய கிளப்புறானே. என்ன செவந்தி, இவன் எதுக்கு இங்க வந்திருக்கான்? எனக்கும் அதான் புரியல. வரட்டும், என்னன்னு கேட்கலாம். என்ன மேடம், வீட்டுக்கு வந்தவங்கள வான்னு கூட சொல்ல மாட்டீங்க? வாப்பா, திடீர்னு வந்திருக்கியே, அதான். என்ன மேடம் இப்படி கேட்டீங்க? நேத்து மது ஸ்கூல்ல மயக்கம் போட்டு விழுந்தா. அவளை நானும் என் சிஸ்டரும் தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோம். அதான் இப்ப எப்படி இருக்கா, பரவாயில்லையான்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். அவளை பாத்துக்கிறதுக்கு அவ அம்மா இருக்கா, பாட்டி நான் இருக்கேன், அவ தாத்தா இருக்காரு, பத்தாததுக்கு சிந்து இருக்கா, அவ சித்தப்பா ரகு இருக்கான். இவ்வளவு பேர் இருக்கும்போது நாங்க பாத்துக்க மாட்டோமா? அதெல்லாம் அவ நல்லாதான் இருக்கா. இருந்தாலும் மனசு கேட்கல பாட்டி, அதான் வந்துட்டேன். பாத்துட்டு போயிடுறேன்னு. அவ இப்பதான்ப்பா படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா. இப்ப போய் அவளை எழுப்புனா தூக்கம் கெட்டு போயிடும். அதான் யோசிக்கிறேன். இல்ல மேடம், இவ்ளோ தூரம் வந்துட்டேன். மதுவை பார்த்து விசாரிச்சுட்டு போனா எனக்கும் திருப்தியா இருக்கும், அவளும் சந்தோஷப்படுவா. இப்ப பார்க்காம போனா நாளைக்கு ஃபீவர் சரியானதும் மது என்கிட்ட ஏன் என்ன வந்து பார்க்கலன்னு கேட்டா ரொம்ப கஷ்டமாயிடும். அதனாலதான் பாத்துடுறேனே. ஆமாமா, நீ வந்து பாக்கலனா மதுமிதா ரொம்ப வருத்தப்படுவா. ஏன்பா, ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறப்போ நீயும் வித்யாவும் தானே போனீங்க. இப்போ நலன் விசாரிக்கிறதுக்கு நீ மட்டும் வந்திருக்க. வித்யா எங்க? அவளுக்கு ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சு போல இருக்கு மேடம். என்ன போய் பார்த்துட்டு மது எப்படி இருக்கான்னு கால் பண்ணி சொல்ல சொன்னா. அது சரி, ஸ்கூலுக்கு போற அவளே லேட் ஆயிடுச்சுன்னு போயிட்டா. காலேஜுக்கு போற நீ இங்க வந்திருக்க, உனக்கு காலேஜுக்கு லேட் ஆகலையா? எனக்கு செமஸ்டர் எக்ஸாம் நடக்குது, ஆஃப்டர்நூன் போனா போதும். ஏப்பா, நீ பார்க்க வந்தது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா கூட உன் தங்கச்சியை கூட்டிட்டு வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். நீ பாட்டுக்கு தனியா பழங்களை வாங்கிட்டு எங்க வீட்டுக்கு வந்தேன்னா அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் எங்களை பத்தி என்ன நினைப்பாங்க? என்ன அங்கிள் நீங்க, உடம்பு முடியாம இருக்கிற என் ஃப்ரெண்ட பார்க்க வந்ததுக்கு ஆளாளுக்கு கேள்வி மேல கேள்வி கேக்குறீங்க. நான் என்ன உங்களுக்கு எல்லாம் தெரியாம பார்க்கவா வந்தேன்? எல்லாரும் இருக்கும்போது தானே பார்க்க வந்தேன். இங்க பாரு அர்ஜுன், சொல்றதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாம் ஏத்துக்கிற மாதிரி தான் இருக்கும். மத்தவங்க பேசுற அளவுக்கு நாம எதுக்கு வச்சுக்கணும்? மாமா உன்னை தப்பா சொல்லல, அக்கம் பக்கத்துல உள்ளவங்க தப்பா பேசிடுவாங்கன்னு தான் சொல்றாரு. ஐயோ, இவன் யோசிக்கிறத பார்த்தா சரின்னு சொல்லி திரும்பி போயிடுவான் போல இருக்கே. விடக்கூடாது. வீடு தேடி வந்த மாப்பிள்ளைக்கு விருந்து வச்சு அனுப்பாம விடக்கூடாது. பொண்ணை உசுப்பி விட்டா அவ பொங்கி எழுவா. இதோ போறேன். அர்ஜுன், என்னடா ஆளாளுக்கு இப்படி பேசுறாங்களேன்னு தப்பா நினைச்சுக்காத. யாரும் தப்பா பேசிட கூடாதுன்னு தான் பயப்படுறாங்க. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. சித்தி, சத்தம் போடாத. வெளியில அர்ஜுன் உன்னை பாக்குறதுக்கு பழம்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். அர்ஜுன் வந்திருக்கானா? ஆமா மது. ஆனா உன் அம்மா, தாத்தா, பாட்டி, சிந்து எல்லாம் பேசி அவனை திருப்பி அனுப்பிடுவாங்க போல இருக்கு. முதல்ல போய் அவனை பார்த்து ஆறுதலா 2 வார்த்தை பேசு. பாவம் புள்ள, உன்னை பார்க்க முடியலையேன்னு ரொம்ப மனசுடைஞ்சு போய் நிக்கிறான். சரி சித்தி. சரி, அப்ப நான் வரேன். அர்ஜுன், ஏய், என்ன அர்ஜுன் இவ்வளவு தூரம் வந்துட்டு என்ன பார்க்காம போற? ச்சே, நாம ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நடக்குது. சரி பாப்போம், இன்னும் டைம் இருக்கு. இன்னைக்கு இந்த மொத்த குடும்பத்தோட வயிறும் பத்தி எரியறத பார்க்காம நான் விட மாட்டேன். அப்படிலாம் எதுவும் இல்ல மது. நீ ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன்னு சொன்னாங்க, அதான் டிஸ்டர்ப் பண்ண வேணாமேன்னு அப்புறம் வந்து பார்க்கலான்னு கிளம்புன. அதுக்குள்ள நீயே வந்துட்ட. உடம்புக்கு இப்ப எப்படி இருக்கு? ஃபீவர் குறைஞ்சிருச்சா? பரவாயில்ல அர்ஜுன். இப்பதான் ஸ்கூலுக்கு கிளம்பலான்னு ரெடியான. இவங்க தான் சேர்ந்து போகக்கூடாது, ரெஸ்ட் எடுன்னு சொன்னாங்க. வேற வழி இல்லாம தான் வீட்டில் இருக்கேன். அவங்க சொல்றதும் சரிதானே மது. வீட்டில் இருக்கிறவங்க ஓ நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க. நீ டேப்லெட் போட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்தாதான் சீக்கிரம் ஃபீவர் சரியாகும். அதுக்கு முன்னாடிலாம் நீ ஸ்கூலுக்கு போக வேண்டாம், சரியா? சரி அர்ஜுன்.